அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்ம கிரகம், ஆத்ம காரக கிரகம் யார்? ஒரு ஜாதகத்தில் ஆத்ம காரக கிரகம் யார்? ஏன்னா அதுதான் ரொம்ப உங்களுக்கு அந்த ஜாதகத்தின் உயிரோட்டமே அதுதான், ஆத்ம கிரகம். பொதுவாக உள்ள நடைமுறைப்படி கிரகங்களின் மூலவர் சூரியனே ஆத்ம கிரகம். எல்லா ஜாதகத்துக்குமே ஆத்ம கிரகம் என்பது சூரியன் தான். சில மூல நூல்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகைகளின் அடிப்படையில் இப்போ ஒரு ராசி கட்டம்ங்கிறது 30 பாகை கொண்டது. அப்போ எந்த ராசியிலனாலும் சரி, 12 ராசியில் எந்த ராசியிலனாலும் எந்த கிரகம் பாகைகளின் அடிப்படையில் அதிகமான பாகையில் நிற்கிறதோ, உதாரணமாக இப்போ மேசராசி எடுத்துக்குவோம். இப்போ மேசராசியில் சூரியன் நிற்கிது, அது 29 பாயிண்டில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 29 பாகையில் நிற்கிது அப்படின்னா, மற்ற கிரகங்கள் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது, 24, 15 இப்படி நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு சூரியனே ஆத்ம கிரகம். இப்போ ஒரு சில ராசியில் 2 கிரகங்கள் ஒரே அந்த பாகையில் நிற்கிது அப்படின்னா, இப்போ உள்ள அடிப்படையில் இப்போ ரொம்ப துல்லியமாக திருக்கணித முறைப்படி பாகை, கலைகள், விகலைகள் வரைக்கும் இப்போ துல்லியமாக எடுக்கிறாங்க. இதில் பாகையின் அடிப்படையில் பார்க்குறோம் 2 கிரகம் ஒரே மாதிரி இருக்குது. கலைகளின் அடிப்படையில் வித்தியாசம் இருந்தால் உங்களுக்கு அதில் எந்த கிரகம் முந்தி இருக்கோ அந்த கிரகமே ஆத்ம கிரகம். இப்போ கலைகள்லேயுமே 2 கிரகம் ஒன்றாவே இருக்குது அப்படின்னா, விகலையின் அடிப்படையில் பார்த்தோம்னா எந்த கிரகம் அதுலேயும் கொஞ்சம் முன்னேறி இருக்கோ அந்த கிரகம் தான் ஆத்ம கிரகம். நன்றி.